ஓம் பிர்லா வர்சஸ் கொடிக்குன்னில் சுரேஷ். வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகர் பதவிக்கு தேர்தல். இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் பதவிக்கு மக்களவையில் தேர்தல் நடத்தப்பட்டதில்லை. ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உறுப்பினரை, அவர் பெரும்பாலும் ஆளும் கட்சியை சேர்ந்தவராகத்தான் இருப்பார், அவரை தேர்வு செய்வர். ஆனால் இம்முறை வரலாற்றில் சிறு மாற்றம் நிகழவிருக்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி சார்பாக சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட மனு தாக்கல் செய்யப்பட்டதுதான் இந்த மாற்றத்துக்கான காரணம். நாளை 18வது மக்களவைக்கு சபாநாயகரை தேர்ந்தெடுக்க தேர்தல் நடக்கிறது. பெரும்பாலும் ஆளும் கட்சியை சேர்ந்தவருக்கு சபாநாயகராக இருக்க வாய்ப்பு வழங்கப்படும். அந்த வகையில் கடந்த முறை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க முடிவெடுக்கப்பட்டு அவர் வேட்புமனு தாக்கலை செய்திருந்தார். எதிர்க்கட்சியினர் ஓம் பிர்லாவை சபாநாயகராக நியமிக்க எந்த எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை. ஆனால் துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சியினருக்கு வழங்க வேண்டும் என்னும் கோரிக்கையை பாஜகவிடம் இந்தியா கூட்டணி கோரியிருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் எம்பியான ராகுல் காந்தியும் அதைதான் கூறியிருந்தார். குறிப்பாக இன்று ராஜ்நாத் சிங்குடன் சபாநாயகர் தேர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் சார்பாக மக்களவை துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கே வழங்க வேண்டும் என்னும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் போது துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சியினருக்கு வழங்கப்படுவதாக எந்த உத்தரவாதத்தையும் பாஜக காங்கிரசுக்கு அளிக்கவில்லை. முன்னதாகவே ஒருவேளை துணை சபாநாயகர் பதவி எதிர்க்கட்சிக்கு வழங்கப்படவில்லை என்றால் சபாநாயகர் தேர்தலில் எதிர்க்கட்சியினர் சார்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என இந்தியா கூட்டணி சார்பாக சொல்லப்பட்டிருந்தது. பாஜக துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சியினருக்கு வழங்க முடிவை அறிவிக்கவில்லை. இதனால் காங்கிரஸ் சார்பாக கேரளாவைச் சேர்ந்த எம்பி கொடிக்குன்னில் சுரேஷை சபாநாயகர் பொறுப்புக்கு வேட்பாளராக எதிர்க்கட்சியினர் அறிவித்திருக்கின்றனர். இந்திய வரலாற்றில் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் பொறுப்புக்கு தேர்தல் நடத்துவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து புறக்கணிக்கும் பாஜக. மக்களவையில் அதிக முறை எம்பிக்களாக இருந்தவர்களுக்குத்தான் இடைக்கால சபாநாயகர் பதவி வழங்கப்படும். அந்த வகையில் 8 முறை எம்பியாக இருந்த கேரளாவின் கொடிக்குன்னில் சுரேஷை இடைக்கால சபாநாயகராக நியமித்திருக்க வேண்டும். ஆனால் 7 முறை எம்பியாக இருந்த பத்ருஹரி மகாதாப்பை இடைக்கால சபாநாயகராக அறிவித்ததற்கு இந்தியா கூட்டணி கண்டனம் தெரிவித்து அவர் பதவியேற்பை நிராகரித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் 8 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஓம் பிர்லா ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து கடந்த 3 முறை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர். கடந்த முறை மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். அவரை மீண்டும் களமிறக்கி இருக்கிறது பாஜக. ஏன் எதிர்க்கட்சியினருக்கு துணை சபாநாயகர் பதவி இல்லை? இந்திய அரசியல் வரலாற்றில் துணை சபாநாயகர் பொறுப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து கடந்த 17வது மக்களவையில்தான் துணை சபாநாயகராக யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவரை துணை சபாநாயகராக நியமிக்கப்படுவதில் பாஜகவுக்கு விருப்பமில்லை. அதனால் துணை சபாநாயகர் நியமிக்கப்படவில்லை என்னும் குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் முன்வைத்தனர். ஆனால் கடந்த முறை பெரும்பான்மை பெற்றிருந்ததால் பாஜக துணை சபாநாயகர் பதவியை யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என நினைத்திருக்கலாம். ஆனால் இம்முறை 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க 32 தொகுதிகளுக்கு கூட்டணி கட்சியின் ஆதரவு தேவைப்படும் சூழலில்தான் பாஜக இருக்கிறது. இவர்களின் பிரதான கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளமும் தெலுங்கு தேசம் கட்சியும் துணை சபாநாயகர் பதவியை கோருவதாக தெரிகிறது. அவர்களின் ஆதரவு இல்லை என்றால் ஆட்சி நிலைக்காது. ஆகவே கூட்டணி கட்சியின் கோரிக்கையை நிறைவேற்றும் பொருட்டு எதிர்க்கட்சியினருக்கு துணை சபாநாயகர் பொறுப்பை பாஜக ஒதுக்கவில்லை என்னும் தகவலும் சொல்லப்படுகிறது. ஓம் பிர்லா வர்சஸ் கொடிக்குன்னில் சுரேஷ். யார் அடுத்த சபாநாயகர்? பாஜக கூட்டணியை பொறுத்தவரை மொத்தமாக 293 இடங்களை தங்கள் வசம் வைத்திருக்கிறது. எனவே நேரடியாக வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதால் இவர்களின் ஆதரவு ஓம் பிர்லாவுக்கு மட்டுமே என்பது உறுதியாக சொல்ல முடியும். எனவே இவர் வெற்றி பெறுவதில் எந்த தடையும் இருக்காது. அதுவே இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு யாரெல்லாம் ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது? இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 232 இடங்களை தங்கள் வசம் வைத்திருக்கின்றனர். ஏற்கனவே இந்தியா கூட்டணிக்கு 2 சுயேட்சை வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவை தெரிவித்திருந்தனர். மேலும் ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் 4 பேர் மக்களவையில் இருக்கின்றனர். இவர்களின் ஆதரவு யாருக்கு என்பது தெரியவில்லை. மீதமுள்ள சுயேட்சைகள் எந்த கட்சியுடனும் கூட்டணியில் சேராத எம்பிக்கள் ஆதரவு யாருக்கு என்பதும் கேள்விதான். எனவே இவர்களின் வாக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக விழுமா என்பதும் சந்தேகமே. இறுதியாக ஓம் பிர்லா மீண்டும் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. எனினும்
எதிர்க்கட்சிகளின் இந்த முடிவு என்பது அவர்களின் வலுவை காட்டுவதற்காகவே என சொல்லப்படுகிறது. இனி மக்களவையில் எதிர்க்கட்சியின் இருப்பு எந்த அளவுக்கு அவசியம் என்பதை சொல்லும் நோக்கத்தில்தான் இந்த அணுகுமுறையை எதிர்க்கட்சி கையாண்டிருக்கலாம் என்பது பலரின் கருத்தாக இருக்கிறது.